இல்லையடா. என்ன பாலை உரித்து குடிக்கும் போது ஊன் இருக்க உயிரை வாங்கிட்டேன். நல்ல பாலை குடிக்கிறேங்கிற ஒரு சமயத்துல கண்ணன் பூதையினுடைய உயிரையே வாங்கிட்டேன். கண்ணா கண்ணான்னு கத்தி பார்த்தா சரி நான் அம்மாடா விட்டுடா விடுடா எனக்கு வலிக்குடா எனக்கு வலிக்குடா விடுடா விடுடாங்கிறா. விடுவாரா கண்ணன்? உயிரையே வாங்கிட்டேன். உயிரை வாங்கிய உடனே சரி யசோத மாதிரி வந்தவ வீடு நிறைஞ்ச உருவமா பூதமா கிடக்குறான். சுய வடிவை அடைந்து விட்டார். சுய வடிவம் பூதமா கிடக்கும் போது தண்ணிக்கு போன யசோது வீட்டுல வந்து பாக்குறா. பெரிய பூதம் கிடக்கு. பூதம் வீட்டுல கிடக்கு. ஆஹா அவளை அந்த உருவத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. ஆமா சுவரை இடிச்சாதான் வெளியே கொண்டு வர முடியும். அவ்வளவு பெரிய உருவத்தை இப்படி கொண்டு வர்றது? துண்டு துண்டாக வெட்டி வைக்கோலால் இழுத்து கொண்டு வந்து அவளை அடக்கம் செய்தார். சரி கண்ண பெருமான் சிறுபிள்ளையாக இருக்கும் போது என்னதாயி இப்படி இருக்கும் போது பார்த்தான் கம்சராஜன். எப்படி இந்த பயலை நாம எப்படி கொண்டு ஆகணுமே சோழிய முடிக்கணுமே என்று என்ன ஆணையிடுகிறான். எப்படி ஆயர்வாடியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை கை குழந்தை இருந்தா எல்லா குழந்தையோடும் அவங்க வரணும். கை குழந்தை இடுப்புல வச்சு பால் குடத்தை தலையில வச்சு எல்லாரும் வந்து அரண்மனைக்கு வந்து சேரணும். எல்லாரும் அரண்மனைக்கு வரணும்னு உத்தரவு போட்டான். சரி ஆயர்வாடியிலே வாழக்கூடிய அத்தனை பெண்களும் குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு கம்சராஜனுடைய அரண்மனைக்கு வந்தார். ஆமா அவ என்ன நினைக்கிறான்? ஒவ்வொரு பிள்ளையா உத்து உத்து பாக்குறான். இருப்பானோ இந்த பையலா இருக்குமோ இல்ல இந்த பிள்ளையா இருக்குமோ இல்ல அந்த பிள்ளையா இருக்குமோ? ஒவ்வொருத்தருடைய இடுப்புல இருக்கிற பிள்ளைய உத்து உத்து பாத்துக்கிட்டே வந்தான். குனிஞ்சி பாத்துக்கிட்டே வந்தான். கண்ணன் பார்த்தார். யசோதையால் இடுப்பிலே இருந்து துள்ளி குதித்தார். சங்கட குதிச்சாரு. துள்ளி குதித்தவர் கம்சராஜனை இடையில இருந்த வாளை உருவி சரட்டுன்னு உருவினாரு. ஒரே போடு. அவன் வாழை உருவியே அவனை சோழிய முடிச்சுட்டார். தாய் மாமனையே கொண்டுட்டார். என்ன தேவகிக்கு கூட பிறந்த அண்ணன் கம்சராஜன். ஆமா தேவகி பெற்ற செல்வ மகன் தான் கண்ண பெருமான். ஆமா தாய் மாமனையே சோழிய முடிச்சுட்டார். கண்ணன் கம்சனை கொன்றுவிட்டு சிறுபிள்ளைத்தனமாக ஆயர்வாடி தன்னதிலே அழகுடைய பெண்களோடு பல லீலைகள் செய்கிறார். சேட்டை யாரு சேக்காளி பிள்ளைகள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு கோபியஸ்தர் வீட்டுல போய் வீடு வீடா போய் என்ன பண்ணுவாரு? வெண்ணெயை திருடுறது, பாலை குடிக்கிறது, மோர்பானையை உடைக்கிறது, தயிரை திங்கிறது, கண்டுகுட்டியை அவுத்து விட்டு பாலை குடிக்க விட்டுட்டு கல்யாணம் சத்தம் போடுறது. அது மட்டுமா செய்யறார்? பொம்பளைய குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சேலையை தூக்கிறது, சேலையை தூக்கி ஒளிச்சு வைக்கிறது. இப்படி செய்யாத லீலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கோபியர்கள் எல்லாம் பார்த்தா, அடியே முத்தம்மா, என் வீட்டுல நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமாடி? உன் வீட்டுல என்னடி நடந்துச்சு? அதாவது வெண்ணைய உரியில வச்சிருந்தேன். ஆமாடி. ஆமாடி. உரியில வச்சிருந்தியா? உரியில தான் வச்சிருந்தேன் வெண்ணைய. சரி, அந்த வெண்ணைக்கு என்னடி ஆச்சு? எந்த பையன்னு தெரியல, வெண்ணைய தின்னுட்டு சட்டியை உடைச்சிட்டு போயிட்டாண்டி. பூனை கீழே தின்று கொண்டீங்க. பூனை உரியில ஏறுமாடி? ஆமா, உயர தோக்குற உரியில பூனை எப்படி ஏறும்? உரின்னா இப்ப யாருக்கும் தெரியாதுடி. என்ன? அதுக்கு பதிலா இப்ப பிரிச்சு வந்துருச்சு. ஆமா, பாதுகாப்பா வைக்கிறதுக்கு. அந்த காலத்துல உரி. ஆமா, உரின்னா அந்த தராசு இருக்கும் பத்தியா அந்த காலத்துல கடையில. ஆமா, 4 செயின் போட்டு மாட்டி கீழே ஒரு தட்டு வச்சிருக்கோம்.
அதே மாதிரிதான் இருக்கும். ஒரே உயரத்துல கட்டி தூக்கி இருப்பாங்க. சரி. எறும்பு வைக்காது, பூனை இதெல்லாம் சாப்பிடாது, பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா வைக்கிறது தான் உரி. சரி. அது மட்டுமாடி, நேத்து என் வீட்டுல வந்து என்ன பண்ணி விட்டான் தெரியுமாடி? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாலை குடிக்க விட்டு விட்டான். ஆமாடி. நீ உறங்கிட்டியா? ஆமாடி. பாயில படுத்திருந்தவன் தரையில உருட்டி போடுறான், தரையில படுத்திருந்தா பாயில உருட்டி போடுறான். அப்படியாடி? பக்கத்துல படுத்திருந்த பச்சை பிள்ளை மாதிரி பாலை குடிச்சு போடுறான். தாத்தாவும் பாட்டியும் தெருவுல கட்டில படுத்திருந்தா பாத்துப்போம். சரி. இந்த பயவுல என்ன பண்ணி விட்டான் தெரியுமாடி? என்னடி பண்ணா? தாத்தாவுடைய தாடி முடியவும் பாட்டியோடைய கூந்தலையும் முடிச்சு போட்டு கல்யாணம் சட்டை போட்டு பாத்துப்போம். அப்புறம் தாத்தா முன்ன இழுக்க, பாட்டி பின்ன இழுக்க, பாட்டி பின்ன இழுக்க, தாத்தா முன்ன இழுக்க. நடக்குது. பாட்டி திட்டுறாட கிளட்டு முடிவான். இந்த வயசுல உனக்கு என்ன குறும்பு? இப்படி சேட்டை பண்றிய? அட மூதேவி, கிழட்டு மூதேவி, நானா அப்படி பண்றேன், நீ தாண்டி அப்படி பண்றேன்னு தாத்தா சண்டை போடுறாரு. இது செய்யற கொடுமை எல்லாம் யாருன்னு தெரியலடி. எவன் தான் அப்படி பண்றான்னு தெரியலையடி. உள்ளூருக்கல்லனா இல்ல வெளியூருக்கல்லனா இன்னைக்கு பிடிச்சு ஆகணும்படி. எப்படி பிடிக்கிறது? இன்னைக்கு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரே வீட்டுல தூங்குற மாதிரி படுத்திருக்கணும். ஏன் எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தா ஆள்நாத வீட்டுல திருடிட்டு போயிட்டா என்னடி தெரியும்? எப்படியா அந்த வீட்டுக்கு அவன் வந்துதானடி ஆகணும். ஆமாடி. சரி. இன்னைக்கு மொத்தமா அந்த கல்லனை பிடிக்கணும்படி. பிடிச்சிருவோமாடி? உள்ளூர் கல்லனா வெளியூர் கல்லனான்னு பார்க்கணும்படி என்று கோபியஸ்தரிகள் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டிலே தங்கி இருந்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கு கண்ணன் தன்னுடைய சேக்காளி பிள்ளைகளோடு உயரத்தில் இருக்கிற உரியில் இருக்கிற வெண்ணெய் எடுக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்றான் தெரியுமா? எப்படி? ஒருதனை குனிய வச்சு, அதுக்கு மேல ஒருதனை குனிய வச்சு, அதுக்கு மேல ஒருதனை குனிய வச்சு மேல ஏறி வெண்ணெய் எடுக்கான். சரி. ஒவ்வொருத்தரையா குனிய வச்சு மேல ஏறி வெண்ணெய் எடுத்துட்டான். வெண்ணெய் எடுக்கக்கூடிய நேரத்துல முடிச்சுட்டான். அடிய கள்ளம் புடுறி 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 அத்தனை பேரும் முடிச்சு மொத்துன்னு மொத்துறான். கண்ணனை கையும் களமா புடிச்சிட்டாங்க. அடியே நம்ம யார ஒரு கல்லன் நினைச்சுக்கிட்டு இருந்தா வெளியூர் கல்லன் நினைச்சோம். இந்த பையன் உள்ளூர் கல்லனால இருந்திருக்கான். இவனை தயிர் மத்தால அடிச்சு உரல்ல பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. நாளைக்கு விடிஞ்ச உடனே அவங்க அம்மாட்ட போய் கையும் களவுமா ஒப்படைக்கணும் என்று கண்ணபெருமானை உரலிலே கட்டி வைத்து விட்டு கோபியஸ்தரி எல்லாம் தூங்கிட்டார். சரி. கண்ணபெருமான் உரலை உருட்டி கொண்டே வந்து உரலோட கிளம்பிட்டாரு. ஆமா, உரலோடு உருட்டி கொண்டு வந்து சரி 2 மராமரங்களையும் ஒடித்து அந்த தேவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்து விமோச்சனம் கொடுத்து கண்ணன் எங்க வந்துட்டாரு? அம்மா வீட்டுல வந்து படுத்துக்கிட்டாரு. யசோத வீட்டுல சப்பர மஞ்சத்துல வந்து படுத்துக்கிட்டாரு. இங்கே கோபியர்கள் எல்லாம் மறுநாள் காலை விடிஞ்சது. சரி, நேர யசோத வீட்டுக்கு வந்தா. ஆமா. ஏமா யசோதா? யாரடி அது? நாங்க தாண்டி. என்னடி வேலையத்தவங்களா விடிய முன்ன வந்திருக்கீங்க? நீ பிள்ளைய பெத்து வைக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்கீங்க. என்னடி என் பிள்ளைய வந்து காலையிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா யசோதா, கிருஷ்ணனை எங்கே அம்மா? யசோதா கிருஷ்ணனை எங்கே அம்மா? என் பிள்ளைய தேடுறீங்களே, என் பிள்ளை எங்க இருக்கிறான் தெரியுமா? அடியே உன் புள்ள செய்யற அட்டகாசத்தை தாங்கவே முடியல. சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார். சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார். உப்பாரிக்கையிலே கோபாலன் வார்த்தை நெட்டுகிறார். உப்பாரிக்கையிலே கோபாலன் வார்த்தை நெட்டுகிறார்.
என் பிள்ளைய தேடி வந்திருக்கீங்களே, என் பிள்ளை சப்பரமண்டலத்துல சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டி நைட்டெல்லாம் வீடு வீடா வந்து கடை வாங்குறது, நல்ல உள்ள மாதிரி வந்து படுத்திருக்கான். ஏண்டி என்னடி புள்ள வளர்த்துருக்க லட்சணமாவும்? அடியே யசோதா, உன் மகன் சப்பரமண்டலத்துல சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல உரைக்கு இருக்காண்டி. நாங்க உன் பிள்ளைய உரல்ல புடிச்சு கட்டி வச்சிருக்கோம். எங்கடி புடிச்சு கட்ட பிள்ளை எங்கடி? உன் பிள்ளைய நாங்க அங்க கட்டி வச்சுட்டு தாண்டி வந்திருக்கோம். கையங்காலமும் அது ஒப்படைக்கடி. என் பிள்ளை எங்க கட்டில படுத்து உரைங்கிட்டு இருக்கான். உன் பிள்ளை செய்யாத கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லாதீங்க என் பிள்ளை மேல. பாலை குடிக்கிறான், வெண்ணெயை குடிக்கிறான், அந்த மோரை குடிக்கிறான், தயிர் பானையை உடைச்சி தாலியை கெடுக்கிறான். ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்காண்டி உன் பிள்ளை. என் பிள்ளை மேல சந்தேகம் தான். என் பிள்ளை கட்டில படுத்துருக்கான். அவனை கூப்பிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. யசோத பார்த்தா அடியே என் வீட்டுல தங்க கிண்ணத்துல வெண்ணெய் இருக்கு. அம்மா நீ தயிர் பானைய கழுவி எத்தனை நாள் ஆச்சோ, எத்தனை வருஷம் ஆச்சோ? நாத்தம் முடிச்ச உன் வீட்டு வெண்ணெயவா என் பிள்ளை திங்க போறான். அந்த வெண்ணெய்க்கு தாங்கடி உன் மகன் அளந்து போய் கிடக்குறான். உடனே பார்த்தாள் யசோதா. கண்ணா, என்னடா இது? கல்வனென்று பேரெடுத்து கடைவீதி போகலாமாடா? அவங்க வீட்டுல போய் வெண்ணெய் திங்கலாமா? உனக்கு நம்ம வீட்டுல இல்லாத வெண்ணையா? இந்த நாத்தம் முடிச்ச வெண்ணெய போய் நீ திங்கலாமாடா? எதுக்குடா தின்ன? அவ அத்தனை பேரும் அவளாதி சொல்றாளே. நீ உண்மையிலேயே தின்னையாடா? எழுந்து வாடா மகனே என்று அழைத்தாள். கண்ணன் சப்பரமண்டலத்துல தூங்கி கண்ணை கசக்கிட்டே எதிர்த்து வந்தார். அம்மா, என்னடா மகனே? ஏம்மா என்ன கூப்பிடுற? இங்க பாருடா, விடியமனே எல்லாரும் சண்டைக்கு வந்திருக்காங்க. நீ ஊரா வீட்லயும் களமாண்டுகிட்டு இருக்கையா? அம்மா, அவங்க வீட்டுல வெண்ணையே தின்ன அப்படியாடா? அம்மா, நான் சின்ன பிள்ளை. உரியில இருக்கிறது உயரமான இடத்துல வெண்ணெய். ஆமா ஆமா, என்னாலும் வெண்ணெயை திருட முடியுமா? கேளுங்கடிகளா, சக்கலத்திகளா, எப்படி பேசலாம் பாரு என் பிள்ளை. அம்மா, இத்தனை பேரு எப்பேற்பட்டவ தெரியுமா? எப்பேற்பட்டவங்க? பொல்லாத கோவி மரம்மா, பொல்லாத கோவி மரம்மா, பொல்லாத கோவி மரம்மா, இவர் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா, சும்மா சொல்லுறாரம்மா. பொல்லாத கோவி மரம்மா, பொல்லாத கோவி மரம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாரம்மா, அம்மா சொல்லுறாரம்மா. பொல்லாத கோவி மரம்மா. இருட்டினில் ஒளி எட்டுமா? அம்மா, இருட்டினில் ஒளி எட்டுமா? இவர்கள் உருட்டும் திரட்டும் இங்கே சரி கட்டுமா, சும்மா சரி கட்டுமா? இருட்டினில் ஒளி எட்டுமா? பொல்லாத கோவி மரம்மா, இவர்கள் இல்லாத கதைகளை சொல்லுறாரம்மா, அம்மா சொல்லுறாரம்மா. பொல்லாத கோவி மரம்மா. அம்மா, இருட்டுல எனக்கு எப்படி உரி எட்டும்? ஆமாடா, நான் இவ பொல்லாத அத்தனை பேரும் அப்படியா? இவ உருட்டு விரட்டும் என்கிட்ட செல்லாதுமான்னா. கேளுங்கடிகளா, என் பிள்ளை எம்பிட்டு அழகா பேசுறான்னு. அம்மா யசோதா, என்ன? இன்னைக்கு ஒரு நாளோட உன் மகன் தப்பிச்சுட்டான். இனி ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து மாட்டுனான்னு வையே, என்ன செய்வீங்க? அன்னைக்கு இருக்கு உன் மகனுக்கு. இனிமே என் புள்ள உங்க தெரு பக்கமே வரமாட்டா. போக்கடிகளா, வேலையை தவளுகளா. இனிமே என் புள்ள உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாமா போங்க போங்க என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்பிட்டு, கண்ணா, ஏண்டா இப்படி பண்ற? என்னம்மா? நம்ம வீட்டுல இல்லாத பொருளா உனக்கு? உனக்கு என்ன வேணுமோ அத்தனை வசதி நம்ம வீட்டுல இருக்கப்பா. அவங்க வீட்டுல நீ களவாங்கலாமா? கல்வெண்ணு பேரெடுத்து நீ கடைவீதி போக கூடாதப்பா போகலம்மா, சும்மா சொல்றாங்கம்மா என்று கண்ணனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்பி வைத்து விட்டு மறுநாள் தினத்திலே கண்ணன் சின்ன பிள்ளைகளோடு தெருவீதியிலே விளையாடும் போது மண்ணள்ளி திங்கிறான். கலக்கு கலக்கு கலக்குன்னு மண்ணை முழுங்கிட்டு இருக்கா. கூட விளையாடக்கூடிய பையங்கள்லாம் ஓடி ஓடி வந்தா. எம்மா யசோதா, என்னடா உன் பிள்ளை என்ன பண்றான் தெரியுமா? என் பிள்ளை என்னடா பண்றான்? மண்ணள்ளி திங்கிறான், தெருப்புழுதி மண்ணை. என்னடா சொல்றீங்க? ஏதாவது ரொம்ப இழுத்துக்கிட்டே அலைகிறானே, அவனை எங்க? மண்ணை அள்ளி தின்னலாமா? ஏ கண்ணா கண்ணா, மண்ணை அள்ளி தின்னலாமா? மண்ணை அள்ளி தின்னலாமா?
நம்ம வீட்டுல இருக்கப்பா, ஆமா நீ தெருப்புழுதி மண்ணை திங்கலாமாடா எதுக்குடா இப்படி பண்ற? வாயை திறடா, மண்ணை துப்புடா என்று சொன்ன உடனே கண்ணன் வாயை திறந்தார். துப்புடா. 3 உலகமும் கண்ணனுடைய வாயில் தெரிகிறது. ஆஹா, அங்கு ஒரு யசோதையும் தெரிகிறது. அங்க ஒரு கண்ணனும் இருக்காரு. பார்த்தா யசோதா, ஆஹா ஆ, இது சாதாரணப்பட்ட குழந்தை இல்ல, தெய்வ குழந்தை இல்லவா நமக்கு பிள்ளையா தெய்வ கிடைச்சிருக்கு. குழந்தை இல்ல, நமக்கு குழந்தையா கிடைச்சிருக்கான் ஆமா ஆமா. என்று யசோதை மகிழ்ச்சி வெள்ளத்திலே மனமுருக மெய்மறந்து நிற்கிறாள். ஆஹா, மறுநாள் தினத்திலே இந்த கோபியர்கள் எல்லாம் குளத்துல குளிக்கிறான். ஆ, கண்ணன் பார்த்தார். சரி. குளத்துல குளிக்கிறவ ஆ, ஆடைய கட்டிக்கிட்டு குளிக்கணும். ஆமா, இவ எல்லாரும் ஆடைய களைஞ்சு கரையில வச்சுட்டு நிர்வாணமா குளிக்காங்க. நிர்வாணமா குளிக்கிறா. ஆ, ஏன்னா கங்கை அது ஒரு பொண்ணு. ஆமா. கண்ணன் பார்த்தாரு, இருடி உனக்கு இன்னைக்கு வைக்கிற ஆப்பு, எங்க அம்மாட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொன்ன இல்ல, ஆமா ஆமா. இன்னைக்கு இரு உனக்கு வேடிக்கை வைக்கிறேன். ஆ, எல்லோருடைய துயிலையும் ஆஹா, புன்னை மரத்தில் இருந்து கொண்டு சீங்குழல் இசைத்தார். ஆ, அத்தனை பேருடைய துயிலும் புன்னை மரத்துக்கு வந்துருச்சு. ஆஹா, புன்னை மரத்துல வந்து கொடி பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. சரி. இவ அத்தனை பேரும் குளிச்சுட்டு ஆ, வெளியில வந்து பாக்க. துணிமணிய பாக்குறா, ஒன்னையும் காணோம். ஆ, அடியே முத்தம்மா, ஓய், பின்னாடி நம்ம ட்ரெஸ் எல்லாம் காணோம். ஏய், dress அ காணுமா? அண்ணாந்து பார்த்தா கண்ணன் புன்னை மரத்துல பறக்க விட்டுருக்காரு. ஆஹா, என்னடி கொடி கட்டி தொங்க விட்டுருக்கான் நம்ம சேலைகளை எல்லாம். உடனே பார்த்தா, கண்ணா ஆ, உன்னை கெஞ்சி கேக்குறப்பா, ஆமா நாங்க இப்போ இந்த கோலத்தோடு எப்படி கங்கையை விட்டு வெளியே வர முடியும்? ஆமாடா, சேலைய போடுறா, சேலைய போடுறா. வீட்டுக்கு போகணுமப்பா, நாங்க இப்படி நிர்வாணமா போக முடியுமா கண்ணா? ஆ, ஆமா, ஆ, இப்ப தெரியுதா உனக்கு? என்ன தெரியுது? எங்க அம்மாட்ட வந்து நீ என்னவெல்லாம் சொன்ன, ஏல நீ செஞ்ச சேட்டையை தானடா நாங்க சொன்னோம். அப்படி நான் என்ன சேட்டை பண்ணேன்? ஏய், எங்க வீட்டுல நீ தயிர் மோர் வெண்ணெயெல்லாம் திங்கலாமாடா? இப்போ உனக்கு துகில் வேணும்னா ஆ, நீ கரையை விட்டு வெளியே வந்து கும்மி அடி. ஏன்டா இது உனக்கே நல்லா இருக்கா? சேலைய தூக்குற வயசாடா உனக்கு. உடனே பார்த்தாள், ஆ, குடுறா சேலைய. பக்கத்தில் இருக்கிற தாமரைகளை கட்டிட்டு வந்து கும்மி அடி. இத தாமரையில குனிஞ்சா கிழிஞ்சிரும்டா. ஏன்டா வம்பு ஓடுற? கட்டி வரும். சேலைய குடு, கட்டிட்டு கும்மி அடிக்கும். உடனே மன்னிப்பு கேட்டா, நாங்க பேசுனதெல்லாம் தப்பு தாப்பா, ஆமா சாமி, சேலைய போடுப்பா. உன்னை பத்தி நாங்க உங்க அம்மாட்ட வந்து இனிமே எதுவுமே சொல்ல மாட்டோம் கண்ணா. விஷயத்திலே நாங்க தலையிட மாட்டோம்.